திருமணமான நாளிலிருந்தே தன்னை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு துன்பங்களை தான் அனுபவித்ததாகவும் வேதனையுடன் அனைத்தையும் வாட்ஸ்அப் ரெக்கார்டில் அனுப்பி வைத்துவிட்டு தற்கொலை முடிவை எடுத்தார் திருப்பூரில் இருந்த ரிதன்யா. ரிதன்யா தற்கொலை முடிவு தமிழகத்தையே உலுக்கிய நிலையில் அது முடிவதற்குள் அதே திருப்பூரில் மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்துள்ளது. வரதட்சணை கொடுமையால் திருப்பூரில் பெண் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கணவர் குடும்பத்தாரை கைது செய்யாமல் பிரேதத்தை பெறமாட்டோம் என உறவினர்களும் திருப்பூர் மாநகர காவல் ஆணையரை முற்றுகையிட்டனர். திருப்பூர் பிரெண்ட்ஸ் கார்டன் பகுதியைச் சேர்ந்த சுகந்தி என்பவரது மகள் பிரீத்தி. இவரை ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரம் பகுதியைச் சேர்ந்த சத்தீஸ்வர் என்பவருக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி திருமணம் செய்து கொடுத்தனர். திருமணத்தின் போது 120 சவரன் நகை, 25 லட்சம் பணம், 38 லட்சம் மதிப்புள்ள இனோவா கார் உள்ளிட்டவற்றை பெண் வீட்டார் மாப்பிள்ளைக்கு கொடுத்த நிலையில் திருமணத்தையும் மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தி வைத்துள்ளனர். இந்நிலையில் தற்பொழுது பெண்ணின் பூர்வீக சொத்து விற்பனைக்கு வருவதை அறிந்த மாப்பிள்ளை வீட்டார் அதில் 50 லட்சம் பணம் வருவதை அறிந்து அதனை கேட்டு கொடுமைப்படுத்திய நிலையில் 10 மாதத்தில் மேலும் மேலும் வரதட்சணை கொடுமை காரணமாக கணவர் வீட்டிலிருந்து வெளியேறி தாய் வீட்டிற்கு வந்துள்ளார். 1 மாதமாக மன உளைச்சலில் இருந்த பிரீத்தி நேற்று மாலை தாயார் வெளியே சென்றபோது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடலை மீட்ட நல்லூர் போலீசார் உடற்கூராய்வு சோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குடும்பத்தார் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரனை முற்றுகையிட்ட பெண்ணின் உறவினர்கள் பெண்ணின் கணவர் மற்றும் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பிரேதத்தை பெற்றுக்கொள்வோம் என போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. மிகவும் ஆடம்பரமான முறையில் திருமணம் நடக்க வேண்டும் என்று அவர்களின் குணாதிசயங்கள் எதையும் விசாரிக்காமல் பணத்திற்காக மட்டும் ஆசைப்படுபவர்களுக்கு தங்களது குழந்தைகளை தாரை வார்த்து தற்பொழுது இந்த இறுதிக்கட்ட முடிவை எட்டியிருக்கிறது பல்வேறு குடும்பத்தின் சூழ்நிலை. ஆரம்பத்திலேயே வரதட்சணை அவர்கள் கேட்கிறார்கள் என்று தெரிந்தும் பெண் வீட்டாரும் அதற்கு சம்மதம் தெரிவித்து அந்த அளவிற்கு வரதட்சணை கொடுப்பதும் குற்றம் என்று சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். வரதட்சணை வாங்குவதும் கொடுப்பதும் குற்றமே என்று கூறப்படும் நிலையில் அதற்கு ஒப்புக்கொண்டு பெண் வீட்டாரும் சம்மதம் தெரிவித்து தற்பொழுது பிள்ளையை பறிகொடுத்து பெற்றோர்கள் கதறி வரும் நிலைமை தமிழகத்தில் அதிகரித்து வருவது கவலையளிக்கும் விதமாகவே மாறியுள்ளது. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.